Hello everyone, welcome to Science with Max Learning Fun. இன்னைக்கு நாம கிளாஸ் 12 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்கும். ஸோ செவரல் ஹார்மோன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பாக. As initiated, which lead to differentiation and further development of floral primordium. சில கெமிக்கல், சில ஹார்மோனல் ஆக்ஷன்னால் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுமா, ஃப்ளோரல் ப்ரிமோடியமில் டிஃப்ரென்சியேஷனை இனிஷியேட் பண்ணும், ஃபர்தர் டெவலப்மெண்ட் நடக்கும். ஏதான் அந்த ஃப்ளோரல் ப்ரிமோடியம் பாருங்கள். இன் மேல்ஸ் ஆன்தர் ஆண்ட்ரீஷியம்லவும், இன் ஃபீமேல் கைனீஷியமான பிஸ்டிலில் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வில் சி த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் தி ஃப்ளார். உங்கள் புக்கில் வந்து ஸ்டேமன், மைக்ரோஸ்போராஞ்சியம் அண்ட் பாலன் கிரெயின் அந்த டாபிக் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ புக்லேயும் இருக்கிற டயக்ராம் நான் காட்டுறேன், அதுக்கு தான் பக்கத்தில் கேமரா இன்னைக்கு வச்சுருக்கேன். ஃபிலமெண்ட் ஸோ புக்கில் அப்படியே பேராவாக இருக்குது, நான் அதை வந்து இங்கே பாயிண்ட் வைஸ் எழுதிட்டேன். ஃபிலமெண்ட் லாங் ஸ்லெண்டர் ஸ்டாக் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபிலமெண்ட் வந்து என்னது, லாங் ஸ்லெண்டர் ஸ்டாக். பார்த்தா தெரியுது, லாங் ஸ்லெண்டராக தானே இருக்குது. லாங் ஸ்லெண்டர் ஸ்டால்க். அடுத்தது ஆன்தர் வந்து பைலோப்டு, தெரியுதா, ரெண்டாக இருக்குது. பைலோப்டு, ஈச் லோப் ஹேஸ் 2 தீக்கா. ஸோ இது ஒரு லோப், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு லோப். அந்த லோபை பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. லாங்கிடியூட்னல் க்ரூவ் பாஸ் பண்ணி 2 தீக்கா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆன்தர் வந்து என்னது, டைதீக்கஸ். ஆன்தர் இஸ் டைதீக்கஸ். இட் லாங்கிடியூட்னல் க்ரூவ் runs lengthwise தானே போகுது. ஸோ longitudinal groove running lengthwise. proximal end வந்து attached to the thalamus or the petal of the flower. தான் இந்த டயக்ராம், அதை இன்னும் கிளியராக போட்டிருக்கேன். length and number of stamens varies in a flowers. ஒரு ஃப்ளவருக்கு ஒரு லென்த்து அப்புறம் ஸ்டேமன் கவுண்ட் இருக்கும். ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் ஆன்தர். ஆன்தரை இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ புக்கில் 3 டயக்ராம் இருக்குது. போர்டு எக்ஸாமில் கேட்டால் திஸ் டயக்ராம் இஸ் ப்ரிஃபர்டு. லேயர்ஸ் என்னென்ன லேயர்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் இந்த டயக்ராம் வரையணும். லேயர்ஸ் ஆஃப் மைக்ரோஸ் the connective tissue in the diagram. இதுவே the layers are deep. எப்படி அந்த dehiscence அதை பற்றிலாம் கேட்டால் you have to draw this diagram. ஸோ அதை வரைஞ்சால் மட்டும் போகாது, அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே காட்டுறதுக்கு டயக்ராம் இல்லை இந்த லெசனில். ஸோ பைலோப்டு நேச்சர் which is very distinct. ஆன்தரோட பைலோப்டு நேச்சர் வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் கேரக்டர். அதுக்கு டெட்ராகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ 4 மைக்ரோஸ்போராஞ்சியா இந்த கார்னரில் பாருங்கள், இதான் ஆன்தர்னா அதோட டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். 1 2 3 4. இப்போது இது என்னது, 4 மைக்ரோஸ்போராஞ்சியா. திஸ் கான்ஸ்டியூட்ஸ் அ மைக்ரோஸ்போராஞ்சியா எம். இதெல்லாம் டெவலப் ஆகி ஒரு போலன், இதெல்லாம் டெவலப் ஆன பிறகு போலன் சாக்ஸ் ஆகும். போலன் சாக்ஸ் எக்ஸ்டென்ஸ் லாங்கிடியூட்னலி த்ரூ லென்த் டு ப்ரொடியூஸ் போலன் கிரெயின். போலன் கிரெயின் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இதில். அதில் லாங்கிடியூட்னலாக மெச்சர் ஆகுது இந்த போலன் சாக்ஸ். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மூமெண்ட். 4 லேயர் என்னது, எபிடர்மிஸ். சொல்லினே இது வந்து படித்தா மண்டையில் கொஞ்சம் வேகமாக ஏறும். எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டப்பேட்டம்,
மைக்ரோஸ்போர் மதர் செல். அது அதுதான் அது மைக்ரோஜீனஸ் டிஷ்யூ, அதுதான் ஹோமோஜீனஸ் டிஷ்யூவும் கூட. இப்போ என்னென்ன பேர்? மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து என்னது? ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ. வேறு ஹோமோஜெனஸ் டிஷ்யூவும் கூட. ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு இந்த பேரெல்லாம் இருக்குது. ஒரு செகண்ட். இது ஒரு ஓரம் வச்சிடும். மைக்ரோஸ்போர் மதர் செல். எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர், டப்பேட்டம், மைக்ரோஸ்போர் மதர் செல். அது ஹோமோஜெனஸ். ஃபஸ்ட்டு ஹோமோஜெனஸ், அப்புறம் தான் ஸ்போரோஜெனஸ். ஏன் இப்படி சொல்லி படித்தா இன்னும் ஈஸியாகிடும். ஏன்? அது சேம் செல்ஸ். அப்போ அது ஹோமோஜெனஸ் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால அதுக்கு பேர் ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ. டிபிக்கல் மைக்ரோஸ்பொராஞ்சியம் appears circular in shape. பாருங்கள், மைக்ரோஸ்பொராஞ்சியம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது circular in shape, surrounded by 4 wall layers. என்னென்ன திருப்பி சொல்லுங்கள்? எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர்ஸ், டப்பேட்டம். இப்போது இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ் இருக்குல்ல, எபிடர்மிஸ், எண்டோதீஷியம், மிடில் லேயர், இதோட வேலை ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன். ஃபஸ்ட்டு வேலை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் தான் அதோட முக்கியமான வேலை டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். டெஹிசன்ஸ் இப்போ வந்து ஒரு இது கம்மு ஒட்டுறீங்க பேப்பரில். எப்படி அது ஒட்டுது? கம்மில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எவாப்ரேட் ஆகிட்டு பாண்ட்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது. அது வந்து இன்டர்ன் பேப்பரை நல்லா ஸ்டிஃபாக ஒட்ட வைக்குது. அதே மாதிரி தான் இந்த ஆந்தர்ஸ் ஒட்டி இருக்கும். இந்த ஹோமோஜெனஸ் டிஷ்யூ ஒட்டிகிட்டு இருக்கும். அதை டெஹிசன்ஸ் தண்ணி அதுலேருந்து எடுத்தால் தான் அது ட்ரையாக நம்மளுக்கு போலன் கிரெயின் ஃபார்மில் காற்றுல ஈஸியாக டிஸ்பர்ஸ் ஆகிற போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். டப்பேட்டம் நரிஷஸ் டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ். அந்த 4th லேயரோட வேலை என்னதா? டப்பேட்டம் நரிஷஸ் தி pollen grains, developing pollen grains. How? Cells of tapetumக்கு dense protoplasm இருக்குது, cytoplasm. The dense protoplasm வந்து more than 1 nuclei. ஸோ டப்பேட்டம் வரையும் போது டாட்ஸ் நல்லா திக்காக வரையணும். பாருங்கள், நான் எப்படி வரைஞ்சிருக்கேன், திக்காக வரையணும். ஸோ ஆந்தர் வந்து எங்கே இருக்கும் போது ஹோமோஜெனஸ் டிஷ்யூ, தட் இஸ் ஸ்போரோஜென். இப்போ தான் சொன்னேன். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? எது? போலன் கிரெயின். பாருங்கள், செல்ஸ் ஆஃப் ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ அது ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன். சொல்லுங்கள், மியாட்டிக் டிவிஷன். ஒரு மியாட்டிக் டிவிஷன், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி. ஒரு மியாட்டிக் டிவிஷன், ஒரு மியாட்டிக் டிவிஷனில் 4 மைக்ரோஸ்போர் வரும். 4 சொல்லக்கூடாது, அதனால டெட்ராட்ஸ்ன்னு போடுறோம். 4 மைக்ரோஸ்போர், 1 மைக்ரோஸ்போர் டெட்ராடு. ஸோ 4 மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன் இது சொல்கிறேன்னா, கொஸ்டின்ஸில் கொடுப்பாங்க, ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் மச் ஆந்தர்ஸ், இது போலன்ஸ் எவ்வளோ மியாட்டிக் டிவிஷன் நடந்திருக்கும், எவ்வளோ மைக்ரோஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இருந்திருக்கும், இப்படி கேட்டால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1 மியாட்டிக் டிவிஷன், 4 மைக்ரோஸ்போர்ஸ். அப்போது சிமிலர்லி ஒரு ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ அது வந்து 4 மைக்ரோஸ்போர்ஸ் கொடுக்கும். ஈச் செல் ஆஃப் டெட்ராட் இஸ் அ பொட்டென்ஷியல் போலன். ஏன் இந்த பாயிண்ட்லாம் இங்கே நோட் பண்ணும்? ஏன்னா
இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் மெகாஸ்போரோஜெனசிஸ்னு நாங்கள் நடக்கும் எங்கள் ஃபீமேல் இது பிஸ்டலில். அங்கே மெகாஸ்போர் டெட்ராய்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த டெட்ராய்டில் மேலே இருக்கிற 3 செல் டீஜெனரேட் ஆகிடும். ஒன்று தான் பொட்டென்ஷியல் இது எக்கு. ஸோ அது இங்கே நடக்காது. இங்கே வர இந்த 4மே என்ன பண்ணும், அது ஒரு பொட்டென்ஷியல் போலன், அது ஒரு போலன் கிரைன், அது டெட்ராய்ட் ஃபார்மில். இதை நான் இப்போ வரைஞ்சி காட்டினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஸ் ஆஃப் ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ divide into 4. 1 2 3 4 4 செல்ஸ் இருக்கா? 4 செல்ஸ். இது மியாசிஸ். இது டெட்ராய்ட். 4 இருக்கிறதுனால இதுக்கு பேர் டெட்ராய்டு. டெட்ராய்டு என்ன பண்ணுது, இது கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுது. நிறைய கிளஸ்டர்னால் 2 3 4 மாதிரி கிளஸ்டர் ஃபார்ம் ஆகி மெச்சரேஷன்னா என்னது, டெஹீசன்ஸ் பண்ணி ஃபைனலாக வர்றது தான் என்னது, போலன். சரியா? போலன் கிரெயின். Pollen grain is the male gametophyte. Yellowish powdery substance. Yellowish powdery pollen grains. இப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம். Pollen grain is the male gametophyte. Yellowish powdery pollen grain. இதுவும் ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டைமென்ஷன்ஸ் வந்து 25 மைக்ரோமீட்டர்லேருந்து 50 மைக்ரோமீட்டர். இது மியூன்னு படிக்கூடாது, இது மைக்ரோ. நல்லா ப்ராமினன்ட் 2 லேயர்ஸ் ஒன். இப்போ போலனை பற்றி பார்க்குறோம். போலன் பார்த்தா 2 வால் இருக்கும். அது இங்கே ஒழுங்காக வரையில. ஒன்ஸ் ஐ வில் ஷோ. புது பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போது பார்த்தோன்னா நான் இங்கே வரைகிறேன் பாருங்கள். திஸ் இஸ் அவர் போலன் கிரெயின். போலன் கிரெயின் ஓட ஸ்ட்ரக்சர் இப்போ பார்த்துட்ருக்கோம். போலன் கிரெயின் வந்து 2 லேயரால் சரவுண்ட் ஆகிருக்கும். இப்போது இது ஃபஸ்ட் லேயர் ஃப்ரம் தி போலன். செகண்ட் லேயர் வந்து இது சரி நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு போலன் கிரெயின். போலன் கிரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸைன். எக்ஸ்னாலே இட் இஸ் அவுட்டர், என்னன்னா இன்டர். ஸோ இது எக்ஸைன், இது இன்டைன். ஸோ இந்த எக்ஸைன் இன்டைன் பார்த்தீங்கன்னா நான் இது இப்போ பார்க்கலாம். எக்ஸைன் வந்து ஹார்ட் அவுட்டர் லேயர் கான்ஸ்டியூவன்ட் ஸ்போரோபோலனன். எக்ஸைன் வந்து ஸ்போரோபோலனால் உருவானது. இது ரெசிஸ்டண்ட். 2 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸைனை பற்றி கேட்டால் ஷுட் ரைட் எக்ஸைன் இஸ் தி ஸ்போரோபோலனன் இஸ் தி ஸ்போரோபோலனன் இஸ் தி கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் எக்ஸைன் which forms the hard outer layer. First point. Next, it is an resistant organic material which withstands high temperature, strong acids. Next, even no enzyme can degrade sporopollenin. இந்த 3 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க். ஸோ இது எக்ஸைன் பற்றி. இன்டைன் வந்து செல்லுலோஸ்பெக்டினால் உருவானது. இது இன்னர் லேயர். இந்த டயக்ராமில் இன்டைனில் அந்த கேப்பை காட்டியிருப்பேன். இன்னும் எக்ஸைனில் அந்த கேப் இருக்கும். ப்ளஸ் தப்பாக இன்டைன் நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸைன்னு. ஸோ போலன் டியூப் அதை பற்றி இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு போலன் கிரைன். ஓகே, எக்ஸைன் இன்டைன். எக்ஸைன் எதனால் உருவானது? போல
நென். இது செல்லுலோஸ் பெக்டின், செல்லுலோஸ் அண்ட் பெக்டின் இதனால் உருவானது. இப்போது முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னு பாருங்கள். இந்த இடத்துலலாம் என்ன இல்லை, இந்த ஸ்போரோபோலனின் இல்லை. ஸ்போரோபோலனின் இல்லாத இடத்துல பாலினேஷன் டைமில் இந்த ஸ்போரோபோலனின் இஸ் ஆப்சண்ட். ஸ்போரோபோலனின் இஸ் ஆப்சண்ட். ஸ்போரோபோலனின் இல்லாத இந்த இடத்துலேருந்து போலன் டியூப் எமர்ஜஸ். generative nucleus, vegetative emerges. ஸோ இது போலன் டியூப் ஃபார்மேஷன் ஸ்போரோபோலனின் இல்லாத இந்த டிஸ்கண்டினியூஸ் எக்ஸைனில் இந்த போலன் டியூப் க்ரோத்து நடக்கும். அதை பற்றியும் படிச்சுடுவோம். இதுக்கும் சைட்டோபிளாசம் இஸ் கவர்டு வித் பிளாஸ்மா மெம்ப்ரேன். போலன் கிரெயின் மெச்சரேஷன் அடைஞ்சு 2 செல்டு ஸ்டேஜாக மாறும். அதுதான் என்னது, அதுதான் இங்கே காட்டியிருப்பேன். இதோட பேர் வெஜிடேட்டிவ் செல். அதுக்கு ரீப்ரொடக்ஷனில் வேலை இல்லை. ஸோ வெஜிடேட்டிவ் செல். இதோட பேர் ஜெனரேட்டிவ் செல். ஜெனரேட்டிவ்னா என்னது, ஜென்ரேட்டர்னா என்னது, கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட் ஃபார்ம் பண்ணும். அது 3 செல்டு ஸ்டேஜ். 3 செல்டு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த ஜெனரேட்டிவ் செல் இந்த 3 செல்டு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் போலன் டியூப்குள்ளே இந்த இது 3 செல்லு போகும். அது வரைக்கும் சைட்டோபிளாசம் தான் போலன் டியூப்குள்ளே ப்ரோட்ரூட் ஆகிட்டுருக்கும். வெஜிடேட்டிவ் செல் பிக்கர், abundant ஃபுட் ரிசர்வ், லார்ஜ் irregularly shaped நியூக்ளியஸ் அதுக்கு இருக்குது. ஜென்ரேட்டிவ் செல் சின்னது, சைட்டோபிளாசமில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும், ஸ்பிண்டில் ஷேப் மிதக்கும். அது ஹாஸ் டென்ஸு சைட்டோபிளாசம். ஜென்ரேட்டிவ் செல்க்கு டென்ஸு சைட்டோபிளாசம், இதுக்கு வெஜிடேட்டிவ் செல்க்கு இர்ரெகுலர் ஷேப் நியூக்ளியஸ். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, 60% ஆஃப் தி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஷெட்ஸ் போலன் இன் 2 செல்டு ஸ்டேஜ். ஸோ 60% ஆஃப் தி ஆஞ்சியோஸ்பர்ம் 2 செல்டு ஸ்டேஜில் போலனை ஷெட் பண்ணும். அதுவே 40% தான் இந்த 3 செல்டு ஸ்டேஜில் மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு அப்புறமா அந்த ஒரு ஜென்ரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட் ஆகும், ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படியே இருக்கும். அதுக்கு பேர் 3 செல்டு ஸ்டேஜ். போலன்ஸ்னால என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னா, அது சிலருக்கு அலர்ஜிஸும் ப்ராங்கியல் அஃப்ளிக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் சில ஸ்பீஷீஸ் லைக் பார்த்தீயம் ஆல்சோ known as கேரட் கிராஸ், இது வீடோட ஒரு வீடாக இந்தியாவுக்கு வந்தது, which causes போலன் அலர்ஜி. போலன்னால் நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ், ரிச் இன் நியூட்ரியன்ட். ஸோ அது ஃபுட் சப்ளிமெண்ட்டாக, டேப்லெட்டாக, சிறப்பாக நாம் எடுத்துகிட்ருக்கோம். ஏன் எடுக்கிறாங்க, இது அத்லெட்டோட பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும், ரேஸ் ஹார்சஸோட பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். Criterias for pollen viability. Pollen should land on stigma before viability. இந்த viabilityனா என்னதுன்னா, எப்படி சொல்லலாம்னா, போலன் டியூப் ஃபார்மேஷன் இல்லை அதோட ரீப்ரொடக்ஷன் இந்த டைமுக்குள்ளே நடந்தால் தான் ஃபர்டிலைசேஷனுக்கு லீட் ஆகும். அந்த மாதிரியான இது வயபிலிட்டின்னு சொல்லுவோம். அது ஹைலி வேரியபிள், ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ஒரு வயபிலிட்டி இருக்கும். ஸோ வீட் ரைஸ்க்கு 30 மினிட்ஸு, ரொசியேசி, லெகுமினோசி, சொலனேசி பிளான்ஸ்க்கு சில மந்த்ஸ். இதுதான் இதோட வயபிலிட்டி பீரியட். வயபிலிட்டி ஹியூமிடிட்டி அப்புறம் இந்த ப்ரிவேலிங் டெம்பரேச்சரோட டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, போலனை -196 மே ஆஸ்கின் 1 மார்க் -196 டிகிரி செல்சியஸ், கெல்வின் இல்லை, ஃபாரன்ஹீட் இல்லை, -196 டிகிரி செல்சியஸ். போலன் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை க்ராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம், அங்கே அது மறைஞ்சிச்சு, க்ராப் ப்ரீடிங் ப்ரோக்ராம் அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னது, வெஜிடேட்டிவ் செல், இதுக்கு பேர் ஜென்ரேட்டிவ் செல். ஸோ ஃப்ளவர்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
Thanks for watching. Subscribe to Max Learning Fun. If you have any doubt, comment down in the comment section. Thank you.